ஆக்ட்ரஸ் சமந்தாவோட டிவோர்ஸ் வந்து 2022ல நடந்து முடிஞ்ச அப்புறம் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே டைரக்டர் ராஜ் நிடிமோரை அவங்க டேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும். எப்போ உங்க மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த எல்லா கொஷின்ஸ்க்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக டிசம்பர் 1ஆம் தேதி அவங்க மேரேஜ் வந்து சிம்பிளாக ஈஷா சென்டரில் நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமேலே அந்த மேரேஜ் அன்னைக்கு வந்து நாகா சைத்தன்யா சார் செஞ்ச ஒரு சீப்பான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் சமந்தா மற்றும் நாக சைத்தன்யாவுக்கு கிட்டத்தட்ட 2017 மேரேஜ் ஆகி 2021 கிட்ட அவங்க வந்து மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு வந்து நாக சைத்தன்யா சார் வந்து சமந்தா கிட்ட எவ்வளவு சொல்லியும் அவங்க எந்த டிமாண்டுமே பண்ணலை. எனக்கு வந்து இந்த டிவோர்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேல அவங்க நிறைய மெடிக்கல் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணியிருந்தாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யா சார் வந்து சமந்தாவோட மேரேஜ் அப்போ தூதா 2 படத்தோட படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ண விதமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுதான் சமந்தாவோட ஃபேன்ஸை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு வந்திருக்கு. அவங்களோட லைஃப்பை நீங்கள் மொத்த ஃபேமிலியாக காலி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மேரேஜ் அப்போது தான் நீங்கள் உங்களுடைய வெட்டிங் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஈவெண்ட் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், உங்கள் பட ப்ரமோஷன்ஸையும் நீங்கள் இப்படி தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நாக சைதன்யா சார் வந்து சமந்தாவோட பிரேக்கப்க்கு டைவோர்ஸ்க்கு அப்புறமேலு ஷோபிதா துலிபாலாவை செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போலேருந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சமந்தாவோட லைஃப்பை காலி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு தான் சமந்தாவோட ஃபேன்ஸ் வந்து நாக சைதன்யா சார் மேலே ரொம்ப ஆங்கராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து சமந்தாவோட மேரேஜ் முடிஞ்ச அப்புறமேலு எல்லாருமே விஷயம் சொல்லிட்டு இருக்கிற இந்த நிலைமையில அவங்களுடைய வெட்டிங் செலிப்ரேஷனை இவ்வளோ கிராண்டாக பண்ணது இவங்க ரொம்ப வேணும்னே பண்ணுறாங்க. தனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ரொம்ப பொயட்டிக்காக கவிதை சொல்லி இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டதெல்லாம் இது எல்லாமே ஆக்டிங், வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக சைத்தன்யா சாரை எல்லாருமே ப்ளேம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, சமந்தா மேமே லைவ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என் லைஃபோட செகண்ட் இன்னிங்ஸ், ப்ளீஸ் யாரும் சப்போர்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, நெகட்டிவிட்டியை பரப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.